வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊரே சேர்ந்து கிறிஸ்மஸை எப்படி கொண்டாட போறாங்கன்ற அற்புதமான படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா, பீச் ஓரமா இருக்க ஊர்ல எல்லார் வீட்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதை சாண்டா வந்து தீர்த்து வைக்கிறத விட அவங்களே எப்படி சரி பண்ணி சந்தோஷமா கிறிஸ்மஸை கொண்டாட போறாங்கன்றத தெரியான அனிமேஷன்ல வெளிவந்திருக்க தட் கிறிஸ்மஸ் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் லைட் ஹவுஸ்ல இருக்க பெருசு ஒன்று வானத்துல பறந்து வர சாண்டா கிளாஸ்க்கு வழிகாட்ட விளக்கேற்றி வைக்கிறாரு. ஆனா இந்த நகரத்துல கடும் பனிப்பொழிவு இருக்கிறதுனால சாண்டாவோட மான் ஏடாகுடமா ஓடி வந்து ஒரு வீட்டு கூரையில முட்டி நிக்குது. அங்கிருந்து இந்த நகர மக்களுக்கு பரிசு பொருட்களை கொடுக்கறதுக்காக மூட்டையை தூக்கிட்டு போறாரு சாண்டா. ஆனா பாவம் அவரும் தடுக்கி விழுந்து தலைகீழா தொங்கிட்டு இருக்காரு. இவரு இப்போ எப்படி கிஃப்ட் கொடுப்பாருன்றத அப்புறமா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த நகரத்துல 2 நாளைக்கு முன்ன என்ன நடந்துச்சுன்றத தெளிவா பார்ப்போம். இங்க இருக்க ஸ்கூல்ல சின்ன பசங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து கிறிஸ்மஸ்க்காக ஒரு நாடகம் போடுறாங்க. அதுல இந்த ஊருக்கு புதுசா வந்த பையன் டேனியும் ஒரு வேஷம் போடுறான். அவனுக்கு சாம்ன்ற பொண்ணு மேல ஒருதலை காதல் இருக்கு. அந்த சாமுக்கு இன்னொரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க, அவ பேரு சார்லி. இப்ப நடக்க போற நாடகத்தை எழுதினது சாம் தான். ஆனா அதுல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க போறது சார்லி. அவ இன்னும் வரலன்றதுனால சாமு பதட்டத்திலேயே இருக்கா. அதே சமயம் இந்த நாடகத்துல நடிக்கிற எல்லாருக்கும் வேஷம் போட்டு ரெடி பண்ற வேலைய பெர்னான்ற பொண்ணு பாத்துக்கிறா. அவ எதை பத்தியும் பெருசா கவலைப்பட மாட்டா. ஆனா எல்லாத்திலையும் புதுமைய புகுத்தணும்னு முயற்சி பண்ணுவா. சார்லி வரலன்றதுனால சாம் பீதிலே இருக்கிறத பார்த்து அவ டைமுக்கு வரலன்னா அவளோட வேஷத்தை நீ போட்டுக்க வேண்டியதுதான் உற்சாகப்படுத்துறாங்க. அப்போ இந்த ஸ்கூல்ல வேலை செய்யற மிஸ் டிராப்பர்ன்றவங்க நாடகம் ஆரம்பிக்க இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த மிஸ் எல்லாத்திலுமே ரொம்ப கண்டிப்பானவங்க. இது இப்படி இருக்க டேனி திரைய விலைக்கு அவங்க அம்மா கிட்ட அப்பா இன்னும் வரலையான்னு கேக்குறான். அவரு வரமாட்டாருன்னு சொன்னதும் சோகமாகிடுறான். அப்போ இவனோட கூச்ச சுபாவத்தினால மற்ற பசங்கள்லாம் இவனை பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. அதே சமயம் சாமோட ட்வின் சிஸ்டரான சார்லியும் நாடகத்துக்கு சரியான டயத்துக்கு வந்துடுறா. ஏன் லேட்டுன்னு கேட்டா என் வேஷத்துக்கு தாடியை ரெடி பண்ணும்ல, அதுக்காக தான் சொல்றா. இது நாய் முடியாச்சே, எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு கேக்குறா சாமு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, போய் நாடகத்தை ஆரம்பிச்சு வைக்கிற வேலையை பாருன்னு அனுப்பி வைக்கிறா. சரின்னு பெர்னா கூட சேர்ந்து பயந்துகிட்டே மேடைக்கு வரா சாமு. கீழே உக்காந்துக்கிட்டு இருந்த பெருசுங்கெல்லாம் என்னத்த புதுசா நாடகம் போட்டு போறாங்கன்னு சலிச்சுக்கிறாங்க. சில பேர் வீடியோ எடுக்கிறதுல உன்னிப்பா இருக்காங்க. அப்போ பெர்னா முன்னாடி வந்து இந்த வருஷம் நீங்க வித்தியாசமான நாடகத்தை பார்க்க போறீங்கன்னு உற்சாகமா சொல்றாங்க. அதுக்கு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே நம்ம சாம் தானே அறிவிக்கிறாங்க. அவ வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த நாடகத்தோட பேரு 3 புத்திசாலி பெண்மணிகள்னு சொல்லிட்டு சாம கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க பெர்னா. அப்புறம்டா சார்லியும் மற்ற பசங்களும் நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்க பிடிக்காத ஒருத்தர் தலைகாணியில காத்த ஊதி கம்முன்னு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. நாடகத்துல ஜீசஸோட அப்பாவா சார்லி நடிக்கிறா. மேரியா நடிக்கிற பொண்ணு வயிற்றுல தர்பூசணியை வச்சுக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. டேனி ஒரு வித காய் வேஷம் போட்டு அவன் டைமிங் வரப்போ மேடைக்கு வராம உட்காந்து சாம ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை மேடைக்கு போக சொன்னதும் அடிச்சு பிடிச்சி வந்து நிக்கிறான். ஆனா அங்க அவனோட அம்மாவும் இல்லைன்னதும் வருத்தப்படுறான். பசங்க கருத்துள்ள பாட்டை பாடி கடைசியில தர்பூசணியை தெறிக்க விட்டு நாடகத்தை முடிக்கிறாங்க. எல்லாம் ஏந்திரிச்சு போனதும் பசங்களை ஒன்று கூட்டி நாளைக்கு ஸ்கூல்ல முக்கியமான பாடம் நடத்த போறேன், அதனால யாரும் லீவ் போடக்கூடாதுன்னு அதட்டி சொல்றாங்க மிஸ் டிராப்பர். அதுக்கு சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியா அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ பெர்னியோட குடும்பம் பெருசுன்றதுனால அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களையும் சேர்த்துக்கிட்டு பெரிய வண்டியில கிளம்புறாங்க. மற்றவங்க கிட்ட நாடகம் எப்படி இருந்துச்சுன்னு பெர்னி ஆர்வமா கேட்க, உங்க கோமாளித்தனத்தையும் வித்தியாசமான பாட்டையும் தவிர மற்றபடி நாடகம் நல்லதா இருந்துச்சுன்னு நெக்லா சொல்றாங்க. இதை கேட்டு சில ஜென்மங்களை திருத்தவே முடியாதுன்னு ஃபீல் பண்றா பெர்னி. அதே போல டேனி அங்கிருந்து தனியாவே கிளம்பி வீட்டுக்கு போறான். இன்னொரு பக்கம் சாமு குடும்பத்தோட சைக்கிள்ல போறாங்க. அதுல சார்லி மட்டும் வேகமா ஓட்டுறா. அவகிட்ட நீ செய்யறது எல்லாமே பதட்டத்தை உருவாக்குதுன்னு சொல்றா சாமு. நீ எல்லாத்துக்கும் பயப்படுவ, அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு கேக்குறா சார்லி. உன்னோட குறும்புத்தனத்தை பார்த்து சாண்டா எனக்கும் கிஃப்ட் தரலன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறா சாமு. அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு போறா சார்லி. இது இப்படி இருக்க கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்காக இந்த ஊரையே அலங்கரிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு லைட் ஹவுஸ்ல வேலை செய்யற பெருசு. அதே சமயம் பர்னியோட அப்பா அவங்க இடத்துக்கு வந்து வண்டியை நிறுத்திட்டு, நாளைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நாம சந்தோஷமா கிறிஸ்மஸை கொண்டாடலாம்னு சொல்றாரு பர்னியோட அப்பா. அதை கேட்டு பசங்கெல்லாம் குதூகலமா கத்துறாங்க. ஆனா பர்னி மட்டும் எப்பவும் போல கிறிஸ்மஸ் ஒரே மாதிரிதான் இருக்க போதுன்னு ஃபீல் பண்ணிட்டு போறா. இன்னொரு பக்கம் நர்ஸா வேலை செய்யற டேனியோட அம்மா, நாடகத்தை முழுசா பார்க்க முடியல செல்லம், மற்றபடி சாப்பாடை உனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிடு, சாம நினைச்சு வருத்தப்படாத, நிச்சயமா அவளை உசார் பண்ணிடலாம்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை படிச்சு பார்த்து அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இவனும் சாப்பிட்ற வேலையை பார்க்குறான். அதே சமயம் சார்லியும் சாமும் வீட்டுக்கு வந்த உடனே சாண்டா கிட்ட நான் கிட்டார் கேட்டிருக்கேன், அதை மட்டும் தரலன்னா அவரை பிடிச்சி வச்சு அவரோட தாடியை சேவ் பண்ணிடுவேன்னு சொல்றா சார்லி.
எனக்கும் தான் கிட்டார் வேணும், அதுக்காக சாண்டாவெல்லாம் மிரட்டி கேட்கக்கூடாது புரியுதான்னு அட்வைஸ் பண்றா சாமு. சரி வெளியில பனிப்பொழிவு ஆரம்பிக்குது பாருன்னு சார்லி சொன்னதும் ஜன்னல்ல எட்டி பார்க்கும்போது பக்கத்து விட்டு நாய் முடியல கொஞ்சம் காணாம போனதை கவனிச்சு அதை எடுத்து தான் இன்னைக்கு நாடகத்துல பயன்படுத்தினியான்னு கேட்கறா சாமு. அதுல என்ன சந்தேகம், ஃப்ரீயா விடுன்னு சொல்றா சார்லி. இவ பண்ற தப்புக்கு சாண்டா நம்மளையும் தண்டிச்சிருவாரோன்னு பயப்படுறா சாமு. அன்னைக்கு நைட்டு பயங்கரமான பனிப்பொழிவுனால இந்த ஊரே வெள்ளையா காட்சி அளிக்குது. இதனால ஸ்கூலுக்கும் லீவ் விட்டுடுறாங்க. அந்த மெசேஜை பார்த்த எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெளியே நிரம்பி கிடக்கிற பனியில ஜாலியா விளையாடலாம்னு என்ஜாய் பண்றாங்க. இதுல டேனியோட அம்மா மட்டும் ஸ்கூல் லீவுன்ற மெசேஜை பார்க்காம அவசர அவசரமா வேலைக்கு கிளம்பி போறாங்க. அவங்களுக்கு காஃபியும் டிஃபனும் ரெடி பண்ணி வச்சிடுறான் டேனி. அதை எடுத்துக்கிட்டு வெளியே போகும்போது தான் பனிப்பொழிவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. சாமுக்கு மான்ஸ்டர் ட்ரக்குனா ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அதோட வீடியோஸை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றான். அவங்க அம்மா அவனுக்கு வீடியோ கால் பண்ணி சீக்கிரமா ஸ்கூலுக்கு போப்பா, உன்னோட ஒருதலை காதல ஓப்பனா சொல்லி ஒப்புதல் வாங்க பாரு, இல்லனா உங்க அப்பா வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போன மாதிரி அந்த பொண்ணு வேற பையனை உசார் பண்ணிட போகுதுன்னு அட்வைஸ் பண்றாங்க. நீ வேற கம்முன்னு போனை வைமா, என்னெல்லாம் யாரு கண்டுக்க போறான்னு சொல்லிட்டு லீவ் விட்ட ஸ்கூலுக்கு கிளம்பி போறான் டேனி. ஆனா பர்னி வீட்டுக்கிட்ட இருக்க மற்ற பசங்கள்லாம் பனிப்பொழிவுல ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் டேனி ஸ்கூலுக்கு வரும்போது இன்னைக்கு லீவுன்றத மிஸ் எழுதி ஒட்டுறதை கவனிச்சு உடனே சைலண்டா திரும்பிடுறான். ஆனா ஏற்கனவே அவன் வந்தது தெரிஞ்ச மிஸ், தம்பி உங்க அம்மா மெசேஜை பார்க்கலன்றதுனால தானே ஸ்கூலுக்கு வந்த, ஏற்கனவே நீ எல்லா பாடத்திலையும் கடைசி ரேங்க் தான் எடுத்திருக்க, அதுல இருந்து நீ முன்னேறணும்னு ஆசைப்பட்டா இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம டேனி அதுக்கு ஒத்துக்கிறான். அந்த பக்கம் பெர்னி மற்ற பசங்களோட சேர்ந்து ஜாலியா பனி உருண்டைகளை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட அப்பா அம்மா கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பசங்களையும் இந்த பர்னியை நம்பி இங்க விட்டு போலாமான்னு கேட்க அவ பெரிய பொண்ணு எல்லாரையும் பத்திரமா பார்த்துப்பான்னு சொல்றாங்க பெர்னியோட அம்மா. ஆனா அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி பனி உருண்டைகளை கண்ணாடி கதவுல தூக்கி வீசுதுங்க எல்லாம். அதே சமயம் மிஸ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது டேனியால கவனிக்க முடியாம தூங்கிடுறான். அவனை தட்டி எழுப்பி 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோன்னு வெளியே அனுப்பி வைக்கிறாங்க மிஸ். அதே சமயம் சார்லி பக்கத்து வீட்டில் நாயை கொடுமை பண்ற பொம்பளைக்கு தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக அப்பு கமல் மாதிரி பயங்கரமான செட்டப் ரெடி பண்ணிட்டு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்க வந்த சாமி என்ன பண்றேன்னு கேட்டா இப்போ நடக்க போற சம்பவத்தை ஒளிஞ்சு நின்று பாருன்னு சொல்லிட்டு பேப்பர் உருண்டைய பக்காவா ஊதி அவ செட் பண்ணி வச்சிருந்த பொறியை ஆக்டிவேட் பண்றா. அதனால ஒன்னு மாத்தி ஒன்னு விழுந்து கடைசியில நாய் பிஸ்கெட் வந்து தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்த டாகி பட்டுன்னு எகிரி கப்புனதும் அவ செட் பண்ணி வச்ச மாதிரி ஓட்டு மேல இருக்க மொத்த பனி குவியல்களும் அந்த பொம்பளை மேல விழுது. அதை பார்த்து இவளுக்கு தேவைதான்னு சந்தோஷமா சிரிக்கும் போது அவங்க அம்மா உள்ள கூப்பிடுறாங்க. அந்த பக்கம் டேனி பனி உருண்டைய பெருசா உருட்டிட்டு ஸ்னோமேன் செய்யற வேலையை பார்க்கறான். அதை மிஸ் கூர்மையா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து பயப்படாம சின்ன உருண்டையை கீழே வச்சுட்டு பெரிய உருண்டைய மேல வச்சதும் பட்டுன்னு நசுங்கிருது. உடனே வெளியே வந்த மிஸ், ஏன்பா பிசிக்ஸ் நடத்தும் போது என்னத்தை கவனிச்சிட்டு இருந்த, எப்பவுமே பெரிய உருண்டைக்கு மேலதான் சின்ன உருண்டையை வைக்கணும்னு பெருசா உருட்டி எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. அது மேல இவன் உருட்டின உருண்டையை வச்சுட்டு இன்னொரு உருண்டையை வச்சு அழகா முறைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்னோமேனை ரெடி பண்ணிடுறாங்க. அதை பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு மறுபடியும் முறைச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இதுக்கு துணையா இன்னொரு ஸ்னோமேனை ரெடி பண்ணுன்னு சொல்றாங்க. சரின்னு அவனும் சுத்தி இருக்க பொருளை வச்சு பக்காவா ஒரு பெண் ஸ்னோமேனை உருவாக்கிடுறான். அதுக்கு அவன் இடுப்புல போட்டிருந்த பெல்ட்டை கழட்டி அதுக்கு மாட்டி விடுறான். அதனால அவன் பேண்ட் லூஸ் ஆனதும் சரி பண்ணிக்கிறான். சரி அடுத்து மேக்ஸை பத்தி படிக்கலாமான்னு மிஸ் கூப்பிட தலையை தொங்க போட்டு உள்ள போறான் டேனி. அதை கவனிச்சு பேசாம இந்த 2 ஸ்னோமேனுக்கும் ஒரு வீடை கட்டலாமான்னு கேட்கறாங்க மிஸ். உடனே சந்தோஷமா சரின்னு சொல்றான் டேனி. இது இப்படி இருக்க சார்லியையும் சாமையும் உள்ள கூட்டின்னு வந்து படிக்க சொல்றாங்க மம்மி. அவங்க உட்கார்ற இடத்துல நாத்த வாயுவை வெளியேற்றுற பேகை வச்சு கோமாளித்தனம் பண்றா சார்லி. இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காம சாண்டா வரப்போறாரு குறும்புத்தனம் பண்ணாதீங்கன்னு பியானோ வாசிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் வஞ்ச புகழ்ச்சி அணியோன்னு ஃபீல் பண்றா சார்லி. இன்னொரு பக்கம் பெர்னி பொறுப்புல இருக்க பசங்க பனிப்பொழிவுல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எல்லா பசங்களும் கரெக்டா வரும்போது ஒரு பையன் மட்டும் கண்ணாடி டோர்ல முட்டிக்கிட்டு கீழே விழுந்துடுறான். அதே சமயம் டேனி மிஸ் கூட சேர்ந்து ஸ்னோமேனுக்காக அழகா ஒரு இக்லூவை கட்டி முடிச்சிடுறான். அதை பார்த்து மனசார ரசிச்சுக்கிட்டு இருந்த மிஸ் டைம் ஆச்சு நீ வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட எப்பவுமே நீங்க முறைச்ச மாதிரி தான் இருப்பீங்க, ஆனா இந்த பனி வீடை கட்டும்போது மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்களே ஏன்னு கேட்குறான் டேனி. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஒழுங்கா வீட்டுக்கு போன விரட்டி அனுப்புறாங்க. அவனும் கடுப்புலேயே கிளம்பிடுறான். ஆனா மிஸ் மட்டும் அந்த இக்லூவை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து வீட்டுக்கு போறப்ப கூட ஒரு வித சோகத்திலே இருக்காங்க. அதை கவனிச்சு என்னன்னு கேட்க தைரியம் இல்லாம இவன் வீட்டுக்குள்ள பூந்துடுறான் டேனி. அடுத்த நாள் காலையில பர்னியோட அம்மா நாங்க கல்யாணத்துக்கு கிளம்புறோம், கிறிஸ்மஸுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை லிஸ்ட் போட்டு வச்சிருக்க, அதை செஞ்சு முடிச்சிரு, பசங்களையும் பார்த்துக்கோன்னு சொல்றாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டு அவங்கள வழி அனுப்பி வச்சதும் அப்பா அம்மா இல்லாம 8 மணி நேரம் நாம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லுதுங்க. அப்போ கார்ல போன அப்பா அம்மாக்களும் குழந்தைங்க இல்லாம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாங்க.
ஆனா ஏற்கனவே உள்ள ஏறின குட்டி பாப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுது. நீ எப்பமா வந்தன்னு சொல்லி மறுபடியும் அதை வீட்டுக்கு கொண்டு போய் இறக்கி விட்டு கிளம்புறாங்க. பர்னி பசங்க கிட்ட நாம செய்ய வேண்டிய வேலைங்க நிறைய இருக்குன்னு சொன்னதும் எல்லாம் முகம் சுளிக்குதுங்க. அங்கிருந்து கிளம்பின அப்பா அம்மா வண்டியை போட்ல ஏத்திட்டு போறாங்க. அப்போ பனிப்பொழிவு அதிகமா இருக்கிறதுனால இந்த ஊருக்கு வான்கோழியை ஏத்திக்கிட்டு வந்த ட்ரக்கு விபத்துக்குள்ளாகி கவுந்துருது. இதை நியூஸ்ல சொல்றதை கேட்ட சார்லியோட அப்பா அம்மா இங்க இருக்கிற லோக்கல் கடையில தான் நாம டர்க்கியை வாங்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா அவன் கொடூரமானவனாச்சு, டர்க்கியை சித்திரவதை பண்ணி தானே கொல்லுவான்னு சொல்றா சாமு. இதை கேட்ட சார்லி அவங்கிட்ட இருக்க டர்க்கிகளை எப்படியாச்சும் விடுவிக்கணும்னு முடிவு பண்றா. உடனே அப்பா அம்மா கூட கிளம்பி போறா. வீட்டை விட்டு குடும்பத்தோட வெளியே வந்தா ஊர் மக்கள் மொத்தமும் அவங்கிட்ட டர்க்கி வாங்க வராங்க. அப்போ லைட் ஹவுஸ் தாத்தா மட்டும் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சியை எதுவும் நடத்த முடியாம போயிடுச்சேன்னு வருத்தப்படுறாரு. ஆனா ஊர் மக்கள் மொத்தமும் டர்க்கி வாங்குறதுக்காக லோக்கல் கடைக்கு வந்ததும் ஒரு டர்க்கிக்கு நீங்க 3 மடங்கு விலையை கொடுத்தாகணும்னு சொல்றாரு கடைக்காரரு. அதை கேட்டு எல்லாரும் கடுப்பானாலும் வேற வழி இல்லாம டர்க்கி வாங்க லைன்ல நிக்கிறாங்க. அப்போ சார்லி மட்டும் யாருக்கும் தெரியாம நைஸா அவரோட பண்ணக்குள்ள பூந்து டர்க்கியை விடுவிக்க முயற்சி பண்றா. வெளியே இருந்த கடைக்காரர் உள்ள போறத பார்த்த சாமு சார்லியை காப்பாத்த நீங்க டர்க்கிக்கு என்ன சாப்பிட கொடுப்பீங்கன்னு கேக்குறா. அவரு தீவனத்தை பத்தி விளக்கிட்டு இருக்கும் போது கண்ட கேள்வியும் கேட்டு அவரை குழப்பி விடுறா. உள்ள டர்க்கியோட கூண்டை திறந்து விட்டாலும் அதுங்க வெளியே வர மாட்டேங்குதுங்க. அதனால பிஸ்கெட்டை காமிச்சு எல்லாத்தையும் வெளியே கூட்டின்னு வர முயற்சி பண்றா சார்லி. அப்போ காத்து வேற வேகமா அடிச்சு பின்பக்க கதவு சாத்திடுது. முன்பக்கமா கடைக்காரர் சாம கம்முன்னு இருக்க சொல்லிட்டு கதவை திறக்கும் போது உள்ள இருக்க சார்லி பிஸ்கெட்டை தூக்கி வெளியே போட்டதும் டர்க்கி மொத்தமும் கடைக்காரரை தள்ளி விட்டு வெளியே தப்பிச்சு ஓடுதுங்க. அதை பிடிக்க முயற்சி பண்ற கேப்ல சார்லி வெளியே வந்துடுறா. கடைக்காரரு எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குமான்னு பயங்கரமா புலம்புறாரு. அதை பார்த்து சிரிச்ச சார்லி கிட்ட நீ பண்ற சில்லுண்டித்தனத்துக்கு சாண்டா எனக்கும் கிஃப்ட் தராம போக போறாருன்னு புலம்பிட்டு போறா சாமு. அதே சமயம் டேனி வீட்டில் இன்னைக்கு உங்க அப்பா கிறிஸ்மஸை கொண்டாட வர போறாரு. அவருக்கு பிடிச்ச வைன் கம்மை சாமோட அப்பா கடையில இருந்து வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போறாங்க மம்மி. அதனால சந்தோஷமா கிளம்பி வரான் டேனி. அப்போ பனிப்பொழிவு அதிகமா இருக்கிறதுனால இன்னைக்கும் நிகழ்ச்சிகளை ரத்து பண்ணிடுறாரு லைட் ஹவுஸ் தாத்தா. அங்க இருக்க சாமோட கடைக்கு டேனி வரும்போது பனிப்புயல் அதிகமா இருக்கிறதுனால கடையை சாத்திடுறாங்க. அதை பார்த்து வருத்தத்தோட வீடு திரும்பலாம்னு முடிவு பண்ண டேனியை கூப்பிட்டு சாம் என்ன விஷயமா வந்தேன்னு கேட்கறா. எங்க அப்பாக்கு ரொம்ப பிடிச்ச வைன் கம்மை வாங்க வந்தேன்னு சொன்னதும் அவனுக்காக ஒண்ணுத்த தரா. சரின்னு அதை வாங்கிட்டு கிளம்பும் போது குளிர் அதிகமா இருக்குது, நீ வேணா எங்க வீட்டுக்கு வாயன்னு கூப்பிடுறா. ஒருவேளை எங்க அப்பா சீக்கிரமா வந்துட்டா நான் அங்க இருக்கணும்ல, அதனால நான் அப்புறமா உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போறான் டேனி. சரின்னு அவளும் கிளம்பிடுறா. என்னடா வாழ்க்கை இது, நெருங்கி பழக வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நொறுக்கி புட்டனேன்னு வருத்தப்பட்டு கீழே விழுந்துடுறான் டேனி. அதை பார்த்த சாமு என்னப்பா ஆச்சுன்னு கேட்க சும்மா பனிப்பொழிவில் படுத்து பார்க்கலாமேன்னு விழுந்தேன்னு சொல்றான். அப்போ கடைக்குள்ள இருந்த சார்லி இதுக்கு பேர் தான் காதலான்னு சிக்னல்ல காட்டுறா. அதை பார்த்து கம்முன்னு கேடன்னு சொல்றா சாமு. இது இப்படி இருக்க பர்னியோட அப்பா அம்மா கேங்கு கல்யாணத்துல உற்சாகமா கொண்டாடிட்டு வெளியே கிளம்பலாம்னு பார்த்தா பயங்கரமா பனி பொழியுது. சரி உடனே வீட்டுக்கு போயாகணும்னு வண்டியை கிளப்பிட்டு போட்டு பக்கம் வந்தா வெதர் சரியில்லாததுனால படகு சவாரியை ரத்து பண்ணிருக்கோம்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்போ கூட வந்தவங்க இங்க இருந்து நாம ஊரை சுத்தி போக ஒரு வழி இருக்கு, அதுக்கு நாம பிரிட்ஜை தாண்டி போகணும்னு மேப்பை காட்டுறாங்க. அதன்படி வண்டியை திருப்பிட்டு கிளப்புறாரு பர்னியோட அப்பா. அதே சமயம் பர்னியோட வீட்டு பக்கத்துல நரி மோப்பம் பிடிச்சி வரும்போது அங்க எஸ்ஸாகி வந்த டர்க்கீஸ் மொத்தமும் ஸ்னோமேன் பின்னாடி பதுங்கி இருக்குங்க. நரி கிட்ட சிக்காம நேக்கா தப்பிச்சு போகுதுங்க. இதை பார்த்த குட்டி பாப்பா சூப்பர்னு பாராட்டிட்டு வெளியே போக கதவை திறக்கிறா. ஆனா பர்னி அதை கவனிச்சு பட்டுன்னு அவளை உள்ள இழுத்து போடுறா. அதே சமயம் வேன்ல வந்த கும்பல் வண்டியை முக்கி முணங்கி பிரிட்ஜ் மேலே ஏற்றி இறக்குனதும் எப்படி என்னோட வண்டி பார்த்தியான்னு பெருமை பீத்திக்கிறாரு பெர்னியோட அப்பா. ஆனா எதிர்க்க வந்த டர்க்கியை கவனிச்சு அது மேல மோதாம ஏடா கூடமா வண்டியை திருப்பி நிறுத்திடுறாரு. அங்கிருந்து யூ டர்ன் போடலாம்னு பார்த்தா வண்டி ஒரு பக்கமா இறங்கிருது. அப்போ உள்ள இருந்தவர் வண்டியை ரிவர்ஸ் எடுக்கணும்னா நாம எல்லாரும் பின்னாடி சாயணும்னு சொல்றாரு. அதன்படி ஒட்டுமொத்த கும்பலும் பின்னாடி சாஞ்சதும் ஃபுல் ஸ்பீட்ல வண்டியை ரிவர்ஸ் எடுக்கும்போது ஏடாகுடமா போய் பின்னாடி கவுந்துருது. அந்த சமயம் பர்னிக்கு வீடியோ கால் பண்ணி நாங்க வர்றதுக்கு லேட் ஆகும், இன்னைக்கு நைட்டு வீட்டை சாத்திக்கிட்டு பசங்களை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆமா உங்க தலைமுடி ஏன் வித்தியாசமா இருக்குன்னு பர்னி கேட்க இதுங்க தலைகீழா தொங்கிட்டு ஒண்ணுமில்லையேன்னு சொல்லி சமாளிக்குதுங்க. உள்ள இருந்தவர் ஃபர்ஸ்ட் பேட்டரியை மிச்சப்படுத்தணும், அதனால சீக்கிரமா காலை கட் பண்ணுங்கன்னு கத்துறாரு. சரி பசங்களா எல்லாரும் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு வீடியோ காலை கட் பண்ணிடுறாங்க. அப்போ இங்க இருக்க சின்ன பாப்பால இருந்து எல்லா பசங்களும் கிறிஸ்மஸுக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்களேன்னு வருத்தப்படுறாங்க. அந்த பக்கம் வேன்ல இருந்த கும்பல் பேசாம நாம இறங்கி நடந்து போயிடலாமான்னு கேட்க பனிப்பொழிவு அதிகமா இருக்கிறதுனால நாம விரைஞ்சு போய் செத்துருவோம்னு சொல்றாரு. அப்போ உதவி கிடைக்கிற வரைக்கும் நாம உள்ளேயே இருப்போம், இந்த கார் தான் ஆன்லயே இருக்கேன்னு சொல்றாரு பெர்னி. ஆனா அவரோட நல்ல வாய்க்கு சக்கரை தான் போடணும். உடனே வண்டி ஆஃப் ஆகிடுது. இதுக்கப்புறம் நாம இங்க இருந்து எப்படி உயிரோட தப்பிச்சு போக போறோம்னு எல்லாம் ஃபீல் பண்ணுதுங்க. இது இப்படி இருக்க டேனிக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்ணி பனிப்பொழிவு அதிகமா இருக்கிறதுனால ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கப்பா, நான் இந்த கிறிஸ்மஸுக்கு வர முடியாது, அதனால நியூ இயருக்கு வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லி காலை கட் பண்றாரு. அதை கேட்டு டேனி பயங்கரமா வருத்தப்படுறான்.
அதே சமயம் மிஸ் அவங்க கூட இல்லாத கணவர் போட்டோவை பார்த்து வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சார்லி தூங்குனதும் சாண்டாக்கு அன்பான லெட்டரை எழுதி வைக்கிறா சாமு. பர்னி வீட்டுல சாண்டா உனக்கு என்ன கிஃப்ட் எடுத்துட்டு வரணும்னு சின்ன பொண்ணுகிட்ட கேக்குறா. எனக்கு எந்த கிஃப்டும் தேவையில்ல, அப்பா அம்மா மட்டும் நல்லபடியா திரும்பி வந்தா போதும்னு சொல்றா சின்ன பொண்ணு. அப்போ கார்ல மாட்டின மொத்த கும்பலும் காலை சுருட்டிட்டு அங்கேயே படுத்துடுறாங்க. டேனி வீட்டுல அம்மா வேலையை முடிச்சிட்டு வந்ததும் அப்பா வரலன்னு சோகமா படுத்துட்டு இருந்த பையனை உற்சாகப்படுத்த முயற்சி பண்றாங்க. அவன் கிறிஸ்மஸுக்கு எனக்கு எந்த கிஃப்டும் வேணாம், அப்பா தான் வேணும்னு சொல்றான். இப்படி இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் கிறிஸ்மஸை சந்தோஷமா கொண்டாட முடியாம ஏதோ ஒரு சோகத்திலே இருக்காங்க. அப்பதான் இங்க இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க சாண்டா இந்த ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. ஆனா பெரிய பனி புயல் அடிக்கிறதுனால அவரோட மான் ஏடாகூடமா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்க சூழல்ல இந்த ஊருக்கு கிஃப்ட் தரலனா என்னன்னு அவரோட மான் கேட்க, எந்த ஊரையும் நாம எந்த காரணத்துக்காகவும் ஒதுக்கி வைக்க கூடாதுன்னு சொல்றாரு சாண்டா. லைட் ஹவுஸ் தாத்தா வழிகாட்டினதுனால பக்காவா வண்டியை கொண்டு வந்து எதுலயும் மோதாம ஒரு வீட்டு மேல நிறுத்துறாரு. அவரோட சிஸ்டம்ல இந்த ஊர்ல இருக்க மொத்த பிரச்சனையும் லிஸ்ட் போட்டு காட்டுது. அதுல ஃபர்ஸ்ட் தீர்க்க வேண்டியது டேனியோட பிரச்சனைன்னு மூட்டை கட்டி எடுத்துட்டு போறாரு சாண்டா. அப்பதான் தலைகீழா தொங்கி கஷ்டப்பட்டு அவன் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இவனோட கஷ்டங்கள் எல்லாம் அவரோட லிஸ்ட்ல இருக்கிறதுனால இவனுக்கு பெரிய கிஃப்டா தரணும்னு அவரோட மூட்டையில இருந்து ஒரு பொட்டியை தூக்கி வெளியே போடுறாரு. அப்போ மேல இருந்த லைட்டு மானு கிட்ட நானும் நீயும் சோடியா சுத்தலாமான்னு கேக்குது சாண்டாவோட மானு. ஆனா காத்து ஓவரா அடிச்சதும் லைட்டு மானோட தலை பிச்சுக்கிட்டு போயிடுது. அப்போ சாண்டா நாம அடுத்து பர்னியோட வீட்டுக்கு போனோம்னு சொல்றாரு. அங்க இருக்க சிம்னிக்குள்ள 3 மூட்டையோட குதிச்சதும் நடுவுல மாட்டிக்கிறாரு. அதை பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்ணுது சாண்டாவோட மானு. அதை கம்முன்னு இருக்க சொல்லிட்டு ஒரு மூட்டையோட மறுபடியும் உள்ள குதிச்சுட்டு அங்க இருக்க பசங்க எல்லாருக்கும் தேவையான கிஃப்டை வச்சுட்டு கிளம்புறாரு. அடுத்ததா சாம் வீட்டுக்கு போனோம்னதும் அதுங்க ரெண்டும் ட்வின்ஸ் ஆச்சே. அதுல ஒண்ணு பயங்கரமான கோளாறு. இது நாள் வரைக்கும் அவ பண்ண சேட்டைக்கு கிஃப்டே தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வீட்டுக்குள்ள பூந்து ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் கிஃப்டை வச்சுட்டு போறாரு. அது யாருக்குன்னு தான் தெரியல. ஒரு வழியா இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தாச்சு. அடுத்ததான் நாம ஐஸ்லாண்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு சாண்டா. அப்போ சில பனித்துளிகள் ஜன்னல் வழியா விழும்போது சார்லி எழுந்திருச்சுக்கிறா. அவ பெட்ல கிட்டாரும் பரிசு பொருட்களும் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறா. ஆனா சாமோட பெட்ல எதுவும் இல்லைன்றத கவனிச்சு சாண்டா தவறுதலா என்னோட பெட்ல வச்சுட்டு போயிட்டாருன்னு புரிஞ்சுக்கிறா. என்ன இருந்தாலும் எல்லா சேட்டைகளையும் நான் தான் பண்ணேன், அதுக்காக சாம் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி மொத்த கிஃப்டையும் எடுத்துட்டு போய் சத்தம் போடாம சாம் பெட்ல வச்சிடுறா சார்லி. உடனே இந்த சம்பவத்தால சாண்டா வண்டிக்கு ஒரு சிக்னல் வருது. அதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு சாண்டா. சுமார் 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு இப்படி தெரிஞ்சிருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். அந்த பொண்ணு பல சேட்டைகள் செஞ்சிருந்தாலும் பாசமுள்ளவன்னு நிரூபிச்சிட்டா. அதனால திரும்பி நாம அந்த ஊருக்கே போயாகணும்னு மான் கிட்ட சொல்றாரு சாண்டா. போக முடியாதுன்னு சொன்னா உற்றவா போறீங்க, சரி வாங்கன்னு கூட்டின்னு போது மானு. திரும்பியும் அந்த ஊருக்கு போய் சார்லிக்கு அழகா பரிசு பொருட்களை வச்சுட்டு கிளம்பி போறாரு சாண்டா. அடுத்த நாள் கிறிஸ்மஸ்ன்றதுனால அதிகாலையிலே எந்திரிச்ச சாமு அவளோட கிஃப்ட் எல்லாம் பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறா. அதை நைஸா பார்த்து சந்தோஷப்படுறா சார்லி. அப்போ உன்னோட கிஃப்ட் எல்லாம் பிரிக்கலையான்னு சாம் சார்லி கிட்ட கேட்க, நான் தான் பயங்கரமா குறும்புத்தனம் பண்ணிருக்கேன்ல, அதனால எனக்கு எந்த கிஃப்டும் வச்சிருக்க மாட்டாருன்னு புலம்புறா சார்லி. அடியே மண்டு, முதல்ல உன் பெட்டை பாரு, எவ்வளவு கிஃப்ட் வச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்றா சாமு. என்னடா இதுன்னு ஆச்சரியத்துல கண் விழிச்சு பார்த்தா ஃபுல்லா கிஃப்டா இருக்கு. அதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறா. இதுங்க ரெண்டும் கத்துற சத்தம் கேட்டு எதை பார்த்து பயந்துதுங்கன்னே தெரியலையேன்னு முழிக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும். உடனே ரெண்டும் கீழே போய் சாண்டா கொடுத்துட்டு போன கிஃப்ட் எல்லாம் காட்டுதுங்க. அதுல சார்லிக்கு மட்டும் நீ ஒரு நல்ல பொண்ணுன்ற பேட்சை கொடுத்துட்டு போயிருக்காரு சாண்டா. அதை தனியா எடுத்து பார்த்து அளவில்லா சந்தோஷப்படுறா சார்லி. அதே சமயம் டேனி வீட்டில் பையனுக்கு முத்தம் கொடுத்து மெரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு போறாங்க அம்மா. அவன் தோண்டி தொலைங்கி கண்முழிச்சு பார்த்தா பெட்டில் சாண்டா வச்சுட்டு போன சாக்லேட்ஸ்லாம் இருக்கு. அதை சாப்பிட்டு சந்தோஷப்படும் போது ஒரு கிஃப்ட் கார்டு இருக்கு. அதுல வெளியே பாருப்பான்னு எழுதியிருக்காரு சாண்டா. என்னடான்னு பார்த்தா வெளியே கிஃப்ட் ரேப் பண்ண வண்டி ஒன்று இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு பயங்கரமா சந்தோஷப்படுறான் டேனி. இன்னொரு பக்கம் பெர்னி வீட்டில் சின்ன பொண்ணு ஃபர்ஸ்ட் எந்திரிச்சதும் அம்மா அப்பா இன்னும் வரலையான்னு சொல்லி வருத்தப்படுறா. அப்போ சாண்டா நம்மளுக்காக கிஃப்ட் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்றா பெர்னி. என்ன இருக்குன்னு எல்லாம் எடுத்து பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுதுங்க. அதுல பெர்னிக்கு மட்டும் டைரக்டர்ன்ற கேப்பை வச்சுட்டு போயிருக்காரு சாண்டா. அது தலையில மாட்டிக்கிட்டு நாம இது நாள் வரைக்கும் மற்ற கிறிஸ்மஸ் அன்னைக்கு செஞ்ச விஷயங்கள் எதுவுமே பிடிக்காம தான் செஞ்சோம், ஆனா இந்த கிறிஸ்மஸுக்கு நாம எல்லாத்தையும் புதுசா செய்ய போறோம்னு சந்தோஷமா சொல்றா பெர்னி. அதை கேட்டு மற்ற பசங்களும் உற்சாகமா கத்துதுங்க. இன்னொரு பக்கம் பெர்னியோட அப்பா அம்மா கேங்கு பள்ளத்தாக்குல இருந்து மேலே ஏற முயற்சி பண்ணி சறுக்கி கீழேயே விழுந்துடுறாங்க. அப்போ வண்டியில மோதி உறைஞ்சு போன ஆத்துல சறுக்கிட்டு போயிடுறாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம குழந்தைங்க கூட கொண்டாட முடியாம இப்படி ஒரு பிரச்சனையில சிக்கிட்டோமேன்னு எல்லாருமே வருத்தப்படுறாங்க. அதே சமயம் டேனி வெளியே போய் கிஃப்ட் ரேப்பை பிரிச்சு பார்த்தா குட்டி மான்ஸ்டர் வண்டி இருக்கு. அதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்பட்டு உடனே ஓடி போய் அம்மா கிட்ட சொல்ல வரான். ஆனா அவங்களுக்கு ஒரு நோயாளியை பார்த்துக்கணும்னு சொல்லி அழைப்பு வருது. அதை கேட்டதும் டேனி உடஞ்சு போய் உக்காந்துடுறான்.
தம்பி, நம்ம ஊர் லைட் ஹவுஸ் தாத்தாவோட அம்மா சீரியஸா இருக்காங்களாம். அவங்கள பாத்துக்கிறதுக்கு நான் ஒரு நர்ஸு தான் இருக்கேன். இந்த நல்ல நாளே அவங்களுக்கு இறுதி நாளா இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான்ப்பா போய் ஆகணும்னு சொல்றாங்க மம்மி. என் கூட சேர்ந்து கிறிஸ்மஸை கொண்டாடுறதை விட உனக்கு அவங்க தான் முக்கியம். சரி, நான் தனியாவே இருந்துக்கிறேன், அது எனக்கு பழகப்பட்ட விஷயம் தானேன்னு வெளியே போய் அவன் வண்டியில உக்காந்துடுறான். அம்மாவும் சோகமா கிளம்பி வேலைக்கு போறாங்க. இதை எதிர் வீட்டில் இருந்த டீச்சர் ஜன்னல் வழியா பார்த்து ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பர்னி வீட்டில் பீஸா டோனட்னு கண்டதையும் வாங்கி சாப்பிட்டு கிறிஸ்மஸை ஜாலியாக கொண்டாட ஆரம்பிக்குதுங்க. அடுத்து அதுங்களுக்கு பிடிக்காத காய்கறிகளை துப்பாக்கியில் போட்டு சுட்டும் தூக்கி வீசியும் விளையாடுதுங்க. அப்புறம் எப்பவுமே தடுக்கி விழுற பையனுக்கு கிடைச்ச வாட்டர் துப்பாக்கி மூலமா கழுவாத பாத்திரத்தை வெளியே தூக்கி போட்டு அதில் தண்ணி அடிச்சு விளையாடுதுங்க. அப்போ பனிப்பொழிவுனால பாத்திரம் எல்லாமே ஐஸ் கட்டியாக மாறிடுது. அதை பார்த்து 75% நம்ம புதுவிதமாக கிறிஸ்மஸை கொண்டாடிட்டோம், இன்னும் ஒன்று தான் பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ளே கூட்டிட்டு போறா பர்னி. அதே சமயம் சார்லி வீட்டில் சாம் கிட்டார் வாசிக்க, சார்லி பாத்திர பண்டத்தை வச்சு ட்ரம்ஸ் அடிக்கன்னு பயங்கர கூத்தா போயிட்டு இருக்கு. அப்போ கிறிஸ்மஸ் மரத்துல இருந்த அலங்கார பொருளை அடிச்சு உடைச்சிடுறா சார்லி. அதை பார்த்து இவ்வளோ குறும்புத்தனம் பண்ற பொண்ணுக்கு எப்படி சாண்டா கிஃப்ட்டை வச்சுட்டு போனாருன்னு ஆச்சரியப்படுறாங்க அப்பாவும் அம்மாவும். அதை பத்தி சாமும் பயங்கரமா யோசிக்கிறா. இது இப்படி இருக்க டேனி அவங்க அம்மா செஞ்சு வச்சுட்டு போன பலகாரங்களை சாப்பிட பிடிக்காம தனியா உக்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ எதிர் வீட்டில் இருக்க மிஸ்ஸும் தனியா இருக்கிறத கவனிச்சு அம்மா செஞ்சு வச்ச தின்பண்டங்களை எடுத்துட்டு போய் அவங்க கதவை தட்டுறான். அவங்க கேரல்ஸ் பாடுற பசங்க தான் வந்திருக்காங்கன்னு கடுப்புலயே கத்திக்கிட்டு வந்து கதவை திறந்தா இவன் சைட்ல பதுங்கிடுறான். அப்போ டேனி தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு தம்பி முன்னாடி வா, என்ன விஷயம்னு கேக்குறாங்க. எங்க அம்மா இந்த நல்ல நாள்லயும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க, நான் தனியா இருக்கும்போது உங்களை பார்த்தேன், சரி அவங்க செஞ்சு வச்ச தின்பண்டங்களை உங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு வந்தேன்னு சொல்றான். நல்ல விஷயம்தான்ப்பா, ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நீ தனியாவே போய் சாப்பிடுன்னு சொல்றாங்க. அவனும் சோகமா திரும்பி போகும்போது, தம்பி வாழ்க்கையில எப்பவுமே எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்காது, இன்னைக்கு நீ சோகமா இருக்கன்னு நினைச்சுக்கலாம், ஆனா உன்னை விட உங்க அம்மா தான் சோகமா இருப்பாங்கன்றத புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதை கேட்டு அம்மாவோட தியாகத்தை புரிஞ்சுக்கிட்டு கதவுல ரொம்ப சாரிமான்னு ஸ்டிக்கி நோட்ல எழுதி வைக்கிறான். ஆனா அதுவும் காத்துல பறந்து போகுது. இதை கவனிச்ச மிஸ் அவனுக்கு உதவி செய்ய முடிவு பண்றாங்க. அதே சமயம் பர்னி வீட்டுல போரான கிறிஸ்மஸ் படத்தை போட்டு விட்டு பாதிலேயே ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி பாட்டு பாடி ஆட்டம் போடுதுங்க. ஆசை தீர என்ஜாய் பண்ணிட்டு நம்ம கிறிஸ்மஸை 100% கொண்டாடிட்டோம்னு சந்தோஷப்படுதுங்க. அப்போ நம்ம தூரமா நடந்து போனோமே, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறா சின்ன பொண்ணு. அதையும் நிறைவேற்ற பர்னி யோசிக்கிறா. ஆனா இதுங்களோட அப்பா அம்மா வேன் மேல ஏறி உக்காந்துக்கிட்டு ஜீசஸை பத்தி பாட்டு பாடிக்கிட்டு இருக்குங்க. அப்போ பர்னியோட அப்பா அவங்க மனைவிக்கு ஒரு பரிசு தராரு. அது என்னன்னு திறந்து பார்த்தா உள்ள புது போன் இருக்கு. அட பைத்தியக்கார புருஷா, இதை நேத்தே கொடுத்துருக்கலாம்லன்னு கத்திட்டு அவங்க பசங்களுக்கு கால் பண்றாங்க. ஆனா லைன் பிஸியா இருக்கிறதுனால அடுத்து எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு கால் பண்றாங்க. அதுல நீங்க வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் 556ல இருக்கீங்கன்னு சொன்னதும், எப்பா நம்ம ஊர் ஸ்கூல் மிஸ்ஸுக்கு கால் பண்ணுப்பா, அவங்க ஸ்கூல் எமர்ஜென்சின்னு சொன்னா யாருன்னா வருவாங்கன்னு ஐடியா தராங்க. உடனே இந்த கேங்கில் எப்பவும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க ஒருத்தர் அந்த மிஸ்ஸுக்கு நான் கால் பண்றேன்னு சொல்லி ஃபோன் பண்றாரு. அவங்க போன் எடுத்ததும் எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னன்றதை சீக்கிரம் சொல்லி முடிங்கன்னு சொல்றாங்க. உடனே இவர் இங்க மாட்டிக்கிட்ட விஷயத்த சொன்னதும் டேனிக்கு உதவி செய்ய ஸ்கெட்ச் போட்ட பேப்பரை எடுத்துக்கிட்டு அவனை கூட்டிக்கிட்டு பரிசா வந்த வண்டியில ஏறி டர்க்கி கடைக்காரரை பார்க்க போறாங்க. அந்த மனுஷன் டர்க்கிலாம் தப்பிச்சு போயிடுச்சேன்னு சோகத்துல உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கும்பலே பனி சரிவுல மாட்டிருக்கு, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு கேக்குறாங்க மிஸ்ஸு. அதெல்லாம் முடியாதுன்னு நெக்ல சொன்னதும் அவங்களோட கோபமான குணத்தை காட்ட உடனே எம்மா தோ கிளம்புறேன்னு ட்ரக் வண்டியை எடுத்துட்டு போறாரு. அவருக்கு அவங்களோட லொகேஷன் அனுப்பிடுறாங்க மிஸ்ஸு. அடுத்ததா டேனியோட அம்மாக்கு உதவி செய்ய அவங்க ஸ்கெட்ச் போட்ட விஷயத்தை காட்டுறாங்க. அதை பண்றதுக்கு லேட் ஆகுமேனு டேனி சொல்ல, எதுவா இருந்தாலும் நாம சீக்கிரமா முடிச்சாகணும்னு கிளப்பி கூட்டிட்டு போறாங்க. அதே சமயம் சார்லி வீட்டுல பெட்டு கடியில இருந்த திங்ஸை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சாமு சார்லியோட நோட்டை பார்த்துடுறா. அதுல சாமுக்காக தான் பக்கத்து வீட்டு பொம்பளைய தண்டிச்சது, டர்க்கியை திறந்து விட்டது, அப்புறம் டேனி கூட அவளை சேர்த்து வைக்கிறதுக்காக போட்ட ஸ்கெட்சுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறா. இன்னொரு பக்கம் குளிர்ல மாட்டின கும்பல்ல ஆம்பளைங்க 2 பேரும் அவங்களோட ட்ரெஸ் அவுத்து பொம்பளைங்களுக்கு குளிர்காய கொடுத்துடுறாங்க. அப்போ இவங்களாலையும் குளிர் தாங்க முடியாம நடிக்கிட்டு இருக்கும்போது சரியான டைமிங்ல டர்க்கி கடைக்காரர் வந்துடுறாரு. அந்த ஆளு உங்களை நான் ஈஸியா காப்பாத்திடுவேன், அதுக்கான சன்மானத்தை கொடுத்துடணும்னு கேட்கிறாரு. சரி எதுவா இருந்தாலும் முதல்ல எங்களை காப்பாத்தி தொல்லடான்னு கத்தும்போது உறைஞ்சு போன பனி கட்டி உடைய ஆரம்பிக்குது. அதை பார்த்து பீதியிலேயே கத்துறாங்க. ஆனா முழங்கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்கிறதுனால வண்டி முழுகாம போகுது. இதை பார்த்தா நம்ம இப்படி பயந்தோம்னு ஃபீல் பண்றாங்க. உடனே டர்க்கி கடைக்காரரு கொக்கியை போட்டு அவங்கள காப்பாற்ற ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் மிஸ் டேனி கூட சேர்ந்து அவங்க வீட்டு பின்னாடி கிறிஸ்மஸ் ஏற்பாடுகளை செய்யறாங்க. இன்னொரு பக்கம் பர்னி பசங்களை கூட்டிட்டு தொலை தூரத்துக்கு நடந்து போவாங்கன்னு பார்த்தா வீட்டு வாசலை தாண்டி ஒரு 10 அடி எடுத்து வச்சுட்டு திரும்பவும் உள்ள போயிடுறாங்க. அடுத்ததான் நாம கண்ணாம்பூச்சி விளையாடலாம்னு சொல்றாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டு எல்லா பசங்களும் அழகா வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சதும்
சின்ன பொண்ணு மட்டும் எங்க ஒளியறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வெளியே நரிகிட்ட சிக்காம டர்க்கிலாம் மரத்து மேல இருக்க வீட்டுல பதுங்கி இருக்கிறத கவனிச்சு இவளும் அங்க பதுங்க போறா. இன்னொரு பக்கம் டேனி கூட சேர்ந்து அழகா ஒரு இக்லூ ஹவுஸை கட்டி வைக்கிறாங்க மிஸ். அங்க டேனியோட அம்மா வந்ததும் அலங்கார விளக்குகளை ஆன் பண்ணி கலவரம் பண்றான். அதை பார்த்து சந்தோஷத்துல கண் கலங்கி போறாங்க. அப்போ மிஸ் கிட்ட வாங்க நாம ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாம்னு கூப்பிடுறாங்க. எனக்கு சில வேலை இருக்கு, அதை நான் முடிச்சாகணும், நீங்க உங்க பையன் கூட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. சரின்னு டேனி கூட சேர்ந்து அம்மாவும் சந்தோஷமா கிறிஸ்மஸை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மிஸ் வீட்டுக்கு வந்து ராணுவத்துல வேலை செஞ்சு இறந்து போன அவங்க கணவரோட போட்டோவை பார்த்து வருத்தப்படுறாங்க. ரொம்ப நாள் அதை பார்க்காம இப்ப பார்த்ததும் அவங்க மனசுல இருந்த கவலைகள் எல்லாமே கரைஞ்சு போக தொடங்குது. அதே சமயம் டர்க்கி கடைக்காரர் உதவியோட பர்னி குடும்பமே அவங்க வீட்டுக்கு வந்ததும் சந்தோஷமா பசங்களை பார்க்க போறாங்க. அதுங்க பண்ணி வச்சிருக்க கலேபரத்தை பார்த்து எதுவும் கத்தாம எல்லாரையும் அன்போட கட்டி தழுவுறாங்க. அதுல சின்ன பொண்ணை காணோம்னது எல்லாரும் பதறி போறாங்க. பின்னாடி கதவு திறந்திருக்கிறத பார்த்து அவ எங்க போயிருப்பான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புங்க, நமக்கு உதவி செய்ய நிறைய பேர் தேவைன்னு கூப்பிடுறாங்க மம்மி. அதன்படி எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிட்டு பர்னி மற்ற பசங்களோட சேர்ந்து தங்கச்சியை தேட போறா. அப்போ மிஸ் அவளை கண்டுபிடிக்க டேனியோட வண்டியை எடுத்துக்கிட்டு வர சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்க எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போனதும் ஒட்டுமொத்த கும்பலா தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல சார்லி மட்டும் நான் சாக்லேட் வச்சிருக்கேன், சீக்கிரம் என்கிட்ட வந்தனா கொடுத்துடுவேன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து அவங்க அப்பா அம்மா இதுலயும் குறும்புத்தனத்தை காட்டாதன்னு கத்துறாங்க. உடனே சாம் அவங்க கிட்ட சார்லி அவ ஸ்டைல்ல தேடுறா. எதுக்காக அவளை தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கீங்க? இது நாள் வரைக்கும் எனக்காக தான் அவ எல்லா குறும்புத்தனத்தையும் செஞ்சிருக்கா. இதுக்கப்புறம் நானும் அவளை மாதிரி இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்றா சாமு. அதை கேட்டு அவங்க அப்பா அம்மா வாயடைச்சு போறாங்க. அதே சமயம் மிஸ் மொத்த ஊரையும் ஒன்று சேர்த்து பாப்பாவை தேடி போறாங்க. அவங்கள இறக்கி விட்டு வந்த டேனி சாம் கிட்ட போய் நீயும் வண்டியில வரியான்னு கூப்பிடுறான். அப்போ சார்லியை கட்டி தழுவிட்டு 2 பேருமே சேர்ந்து வண்டியில ஏறி போறாங்க. இங்க இருந்து கொஞ்ச தூரம் போனதும் இனிமே இருட்டா இருக்கிறதுனால நாம அவளை கண்டுபிடிக்க முடியாது, அதனால லைட் ஹவுஸுக்கு போவோம்னு ஐடியா தரான் டேனி. உடனே விருட்டுன்னு அங்க வண்டியை விட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். பெருசு கஷ்டப்பட்டு கீழே இறங்கி வந்ததும் இந்த மாதிரி பாப்பா காணாம போயிடுச்சு, அவளை கண்டுபிடிச்சாக்கணும்னு சொல்லி மேலே ஓடி போறான். அவரும் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து இவங்க சொல்ற திசையில லைட்டை திருப்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ தொலை தூரத்துல ஏதோ ஒன்று அசையாம படுத்து கிடக்கிறத கவனிச்சு உடனே வண்டியை கிளப்பிட்டு அங்க போறாங்க. அதே சமயம் பர்னியும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா சின்ன பொண்ணு வச்சிருக்க பொம்மை தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி சில காலடி தடங்களை பார்த்து உடனே அங்க ஓடி போய் பார்க்கறா. அந்த இடத்துல சீற்றமா அலை வீசுற கடல் தான் இருக்கே தவிர வேற யாரையும் காணோம்னதும் தங்கச்சி எங்க போனானே தெரியலன்றதுனால கதறி அழுவுறா பர்னி. அந்த இடத்துக்கு டேனி 2 பொண்ணுங்களோட சேர்ந்து வண்டியில வந்துடுறான். அங்க அழுதுகிட்டு இருக்க பெர்னியை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணும்போது லைட் ஹவுஸ்ல இருக்க தாத்தா தூரத்துல ஏதோ ஒன்று நகர்றதை காட்டுறாரு. உடனே அங்க போய் பார்த்தா நரிதான் இருக்கு. என்னடா பண்றது இப்போன்னு எல்லாரும் யோசிக்கும் போது பீச் ஹவுஸ்ல லைட் எரியறதை கவனிச்சு உடனே அங்க போய் பாக்குறாங்க. அதுக்குள்ள மொத்தமா தப்பிச்சு போன டர்க்கீஸ் தான் இருக்கு. அப்பயும் எங்கடா போனா சின்ன பொண்ணுன்னு யோசிக்கும் போது பட்டுன்னு உள்ள இருந்து எந்திரிச்சுக்கிறா. அவளை பார்த்ததும் பர்னி சந்தோஷமா கட்டி தழுவுறா. பின்னாடியே வந்து அவங்க அப்பா அம்மாவும் அழுதுகிட்டே கட்டி தழுவுறாங்க. அப்போ சார்லி சின்ன பொண்ணு கிடைச்சிட்டான்னு எல்லாருக்கும் பகிட்டி அடிச்சு அறிவிக்கிறா. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ லைட் ஹவுஸ்க்கு போகணும்னு ஐடியா கொடுத்த டேனியை பாராட்டுறா பர்னி. அவனை எல்லாருக்கும் முன்னாடியும் நிறுத்தி பாராட்டுறா. இப்பவாச்சும் உன் மனசுல இருக்கிறத சாம் கிட்ட போய் சொல்லுன்னு தள்ளி விடுறா. உடனே அவனும் அந்த பொண்ணுகிட்ட போய் நானும் நீயும் ஒன்னா சேர்ந்து ஒயின் கம் சாப்பிடலாமான்னு கேட்கறான். தம்பி நீ தப்பான பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சார்லி சொல்றா. அப்போ பக்கத்துல நின்றுட்டு இருந்த சாமு தாராளமா நாம சாப்பிடலாம்னு சொல்றா. அதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறான் டேனி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பீச்சில் குளிக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. அதுல டேனி சாம் கூட சேர்ந்து ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்கான். பத்தாததுக்கு மிஸ்ஸும் குதூகலமா குளிக்க வராங்க. அவங்க கூட சேர்ந்து டேனியோட அம்மாவும் வராங்க. இப்படி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கொண்டாடுறது தான் கிறிஸ்மஸே. அதுல சாண்டா கொடுக்கிற கிஃப்ட்ன்றது ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்மஸை சந்தோஷமா கொண்டாடுங்கன்னு சாண்டா வாழ்த்துறதோட படம் முடியுது. வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிற யாருக்கும் நம்ம வெறுப்பை காட்டாம அன்பை காட்டினா மட்டுமே போதும், எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்கன்ற கருத்தூசியை சிறப்பா இந்த படம் போட்டிருக்கு. இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.